அம்மா அரைக்கிற இந்த சட்னியை நாங்க தக்காளி பருப்பு சட்னின்னு சொல்லுவோம். இது இருந்துட்டா போதும், எக்ஸ்ட்ரா 2 இட்லி உள்ள போகும். அந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 7ல இருந்து 8 வரமிளகாய், 20ல இருந்து 25 பூண்டு போட்டு பாதி வறுப்பட்டதும் 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு குழைய வதங்கினதும் 1 இன்ச்சுக்கு புளியும் போட்டு எல்லாம் நல்லா குழைய வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். அதுக்குள்ள இப்ப சென்னையில பயங்கர ட்ரெண்டே பழைய பட்டு புடவைய போட்டுட்டு கட்டு கட்டா காசு வாங்குறது தான். ஆனா அதுலயே கிழிஞ்ச புடவை, பட்டு பிட்டு, சின்ன பட்டு சரிகையோட பீஸ் மட்டும் இல்ல, மக்கி போய் இருக்கிற புடவைய போட்டா கூட பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கிற தி பெஸ்ட் சென்டர் தான் கர்ணன் பட்டு சென்டர். எக்ஸாக்ட்டா டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல RMKVக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லயே லொகேட் ஆகி இருக்கு. நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு வேஸ்டான புடவையெல்லாம் அப்படியே வச்சுக்காம போட்டுட்டு கேஷா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். வதக்குன எல்லாமே ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கலந்துட்டு தாளிப்புக்கு எண்ணெய், ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் சட்னில சேர்த்துட்டா இட்லியோட பரட்டி சாப்பிட சுவையான தக்காளி பருப்பு சட்னி அம்மா ஸ்டைல்ல ரெடி. வீடியோவை சேவ் மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.